நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இணையதளங்களில் பரபரப்பாக பேசப்படுற ஒரு செய்தி அப்படின்னு பார்க்கும்போது பிக் பாஸ் என்ற ஒரு நிகழ்ச்சி விஜய் டிவியினுடைய ப்ரோக்ராம் அது சரிங்களா. அது எல்லாருக்குமே தெரியும். இதில் என்னுடைய சேனல் நேம் மக்களின் குரல் சரிங்களா. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஓகேங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு பதிவு பண்ணுங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியை பற்றி சரிங்களா. அது எப்படி உங்களுக்கு நீங்கள் அதை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் அந்த பிக் பாஸ் என்ற நிகழ்ச்சி நல்ல ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு பிடிக்கல எனக்கு அந்த நிகழ்ச்சி, இல்லை என்ன ரீசனுக்காக நீங்கள் அதை ஆதரிக்கிறீங்க, என்ன ரீசனுக்காக அதை எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை முழுமையாக நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் இருந்தாவே போதும். அதிகமாகலாம் எனக்கு ஷேர் பண்ண அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் நீங்கள் நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க சரிங்களா. இது எதுக்காக அப்படின்னா ஒரு பீப்புளுக்கு ஒரு அவேர்னஸ், நம்ம மைண்ட் நம்மளை எப்படியெல்லாம் திசை திருப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள்ஸ் மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் சரிங்களா. நிறைய பேர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் இதை நான் பற்றி சொல்கிறேன், இந்த செயலை நான் செய்கிறேன் அப்படின்னா எங்க பார்த்தாலும் அதுதான் இன்னைக்கு என்ன பிக் பாஸ் நிகழ்ச்சி, அதை பார்க்கறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ், அதை ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு சொல்லணும் சரிங்களா. அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு ஆர்டிஸ்டை கொண்டாந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல வைக்கிறாங்க, அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அதை எடுக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த நிகழ்ச்சியை டெலிகாஸ்ட் பண்றாங்க, அவங்களுக்கு தான் இன்கம். நம்மளுக்கு என்னங்க இன்கம் அதுல சரிங்களா. ஸோ அதனால அதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை எனக்கு பதிவு பண்ணுங்க. அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. பட் மற்ற பீப்புள்ஸ்க்கு நீங்க சொல்ற கருத்துக்களை நான் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் மேல நான் ஷேர் பண்ணுவேன் சரிங்களா. என்னால முடியும் அது. ஸோ நீங்க உங்களுடைய ஆதரவோட தான் என்னால முடியும். ஸோ தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தயவுசெய்து நீங்க உங்க வாட்ஸ்அப் நம்பர்ல உங்க வாட்ஸ்அப்லயே கூட நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் சொல்ற நம்பருக்கு மட்டும் ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. தயவுசெய்து யாரும் கெட்ட வார்த்தை யாரும் யூஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா சரிங்களா. ஸோ ஏன்னா எதுக்காக சொல்றேன், சில பேர் யாராவது 1-2 தெரியாம பண்ணிடுவீங்க, அது கொஞ்சம் தப்பாயிடும். அதனால அந்த மாதிரி எல்லாம் ஏன்னா இது ஒரு பொது நிகழ்ச்சி மாதிரி, இது பொதுவா மக்களுக்கு சென்றடையணும், உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் மற்றவங்களுக்கும் போறணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவு செய்யறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களை கவனமா பதிவு பண்ணுங்க. பதிவு பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்ற ஒரு கமெண்ட்ஸை மட்டும் சேர்த்துக்குங்க. அதாவது இந்த கருத்துக்களை சொல்றதுக்கு முன்னாடி பிக் பாஸ் நிகழ்ச்சி பற்றிய என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் சொல்லுங்க. உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸோ உங்களுடைய நேமோ ஷேர் பண்ண அவசியம் கிடையாது. அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த காமெண்ட்ஸை இந்த ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணி எனக்கு இமீடியட்டா அனுப்புங்க. கிட்டத்தட்ட 1 crore மெம்பருக்கு மேல நான் ஷேர் பண்ண போறேன். ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா இது மக்களின் குரல்